ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரஸ் ஃபுட் ப்ரீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் புளியோதரை தான் பார்க்க போகிறோம். இந்த புளியோதரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எங்கன்னா ட்ராவல்ஸில் எங்கன்னா போகிறோன்னா இது வந்து நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டோம்னா ஒரு 3 நாள் கூட வந்து கெடாமல் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக கூட இருக்கும். இப்போது இந்த புளியோதரை வந்து எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய். ஃபஸ்ட்டு வந்து இந்த புளியோதரை செய்யறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் எடுத்திருக்கேன். இது வந்து 2 டேபிள் ஸ்பூன். இதை வந்து நல்லா நம்ம இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே படப்படன்னு வெடிக்கும். வெடிச்சிட்டு நல்லா எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகிடும். இப்போ இது நல்லா வறுபட்டுச்சு. இது தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், இது வறுபட்டுச்சு. இப்போது இதில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். இப்போ இதையும் நம்ம அது மாதிரி தான் ரோஸ்ட் பண்ண போகிறோம். இது வந்து நல்லா சூடாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே ரோஸ்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வறுபட்டுச்சு. இப்போ அதையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே தாளிப்பு கரண்டியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். 2 பெருங்காய கட்டி அதையும் அதில் வந்து எண்ணெயில் போட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம பெருங்காய கட்டி தான் போடணும் மொழியே, பெருங்காய பொடி போட்டால் அவ்வளோ டேஸ்ட் வராது. இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதையும் எடுத்துடலாம். இதெல்லாமே இப்போ ஆற வச்சிடலாம். இப்போ இது கூடவே அடுப்பு ரொம்ப சூடாக இருக்குது, அதனால் ஆஃப் பண்ணிட்டு இந்த காஞ்ச மிளகாய் இருக்குல்லையே, ஒரு 7 காஞ்ச மிளகாய் நான் போட்டிருக்கேன். நான் குண்டு மிளகாய் போட்டிருக்கேன், நீங்கள் நீட்டு மிளகாய் கூட போடலாம். இப்போ இது வந்து இந்த அனல்லையே நல்லா சூடாகிடுச்சு அந்த எண்ணெயோடவே. இப்போ இது ஆறட்டும். இது எல்லாமே நம்ம இப்போ பொடி பண்ண போகிறோம். இந்த மிளகாய் மட்டும் தனியாக பொடி பண்ண போகிறோம் நம்ம. இப்போ நம்ம எள்ளு, வெந்தயம், பெருங்காயம் இது 3மே போட்டு நம்ம நல்லா பவுடராக பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். நீங்கள் தனித்தனியாக பண்ணணுன்னா கூட பண்ணிக்கலாம், ஆனால் நம்ம எல்லாத்தையுமே அதில் தான் போட போகிறோம். அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி நம்ம காஞ்ச மிளகாய் வறுத்தோம் இல்லையா, அது வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைக்கணும். இப்போ இது பவுடரை அரைச்சாச்சு. இப்போ பாருங்கள், இந்த எள்ளு, வெந்தயம், பெருங்காயம் இது 3 பொடியும் அரைச்சாச்சு. இப்போ இது இருக்கட்டும், ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் நம்ம. இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் வறுத்தோம் இல்லையா மிளகாய், காஞ்ச மிளகாய், இது வந்து நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ்க்கு எப்படி கொரகொரப்பாக அரைப்போம் அந்த மாதிரி இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இது இந்த அளவுக்கு பொடி பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி தான் இருக்கணும். அது இது வந்து பார்த்தா கூட தெரியாது, ஆனால் போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம புளியோதரைக்கு அந்த காய்ச்சலுக்காக எண்ணெயை வந்து கடாயில் ஊற்றிருக்கோம். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன். இப்போ அது நல்லா காஞ்ச பிறகு கடுகு, சீரகம் போட்டாச்சு. நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு அது நல்லா பொரிஞ்ச பிறகு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு இது எல்லாமே நல்லா அதில் ரோஸ்ட் ஆகணும். நல்லா சிம்மில் வச்சு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது மொறுன்னு இருக்கும், சூப்பராக. இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இது கூடவே தாளிப்புக்கு நம்ம வந்து 4 வந்து காஞ்ச மிளகாய் அது வந்து நல்லா கிள்ளி வச்சுருக்கோம், அது இதில் போட்டுடலாம். இப்போ அதையும் இது கூட நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 30 செகண்ட் ஃப்ரை பண்ண பிறகு ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம வந்து 2 பெரிய லெமன் சைஸ்க்கு புளி வந்து நல்லா திக்காக கரைச்சி வச்சுக்கிறோம். தண்ணி ஊற்றி ஊற்றி கரைக்கக்கூடாது. நம்ம வந்து நல்லா திக் பேஸ்ட்டாக கரைச்சாதான் இது 5 நிமிஷத்துலேயே இது ரெடி ஆகிடும். நம்ம தண்ணி ஊற்றி ஊற்றி கரைச்சோம்னா எவ்வளோ நேரம் கிண்டிகிட்டே இருந்தாலும் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வராது. இது ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ இது கூடவே நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, டேஸ்ட்டுக்கு உப்பு பத்தலைனா கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு இதில் போட்டால் போதும். இப்போ நல்லா இது ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து இந்த புளி காய்ச்சல் வந்து ரெடி ஆகிடும். ஏன்னா நம்ம வந்து புளியை வந்து நல்லா திக்காக கரைச்சி வச்சதுனால. தண்ணியாக ஊற்றி ஊற்றி கரைச்சோம்னா அது சுண்டி வர ரொம்ப லேட் ஆகும், ரொம்ப டைமும் எடுக்கும். இது வந்து அவ்வளோ டைமே எடுக்காது, ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், உடனே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் எப்படி.
இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, எள்ளு, அதுக்கப்புறம் வெந்தயம், பெருங்காயம், அது மட்டும் போட்டுடலாம். அதில் சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் நம்ம வந்து அங்கே சாதம் கலரும் போது போட்டால் போதும். இப்போ கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வெல்லம் போடுறேன். அப்போ தான் புளிப்பு, காரம், இனிப்பெல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணி அந்த சாதம் சாப்பிடும்போது நமக்கு திகட்டாமல் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவே இருக்கும். அதுக்காக தான் வந்து இந்த வெல்லத்தை போடுறோம். வெல்லம் போடலைன்னா உங்களுக்கு இந்த டேஸ்ட் வராது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி வேணும்னா நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிடலாம். ஆனால் எனக்கு வந்து இந்த புளியோதரை வந்து இந்த மாதிரி செஞ்சால் தான் ரொம்ப பிடிக்கும். நம்ம நார்மலாக செய்யும்போது எங்களுக்கு இந்த மாதிரி தான் செஞ்சு பழக்கம். இப்போ பாருங்கள், நல்ல எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துட்டோம். இப்போ இது கூட அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நம்ம இது அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 7 மிளகாய் போட்டதுனால தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்னும் கூட நம்ம போட்டோம்னா இந்த ரொம்ப காரமாக இருக்கும். இப்போ இது மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நம்ம 1 மாதத்துக்கு வரைக்கும் நம்ம இந்த தண்ணி படாத ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணோம்னா ரொம்ப நாள் வச்சுருக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது மாற்றியாச்சு. நம்ம எவ்வளோ சாதத்துக்கு கலக்க போகிறோமோ அவ்வளோ சாதத்தை எடுத்து நம்ம இப்போ மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். நான் வந்து இப்போ இந்த கடாயிலே நான் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இவ்வளோ சாதத்தை தான் நான் கலர போகிறேன். அதனால் இவ்வளோ சாதம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூனாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பச்சை கருவேப்பிலை போட்டுடலாம். இது போட்டால் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் பச்சை கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ இந்த புளி காய்ச்சல் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சாதம் வந்து நம்ம டிராவலுக்கு எடுத்து போனால் கூட நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வேர்கடலை போட்டுடலாம். இந்த வேர்கடலை இப்போ போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த சாதத்துக்கு வந்து நல்லா உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பாய், see you.